ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, நீ யூடியூப்பு ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுது, நீ இன்னும் சம்பளம் வாங்கலையா, நீ பொய் சொல்கிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு வந்து நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு சாமி கும்பிட போகும்போதும், ஐயோ இதில் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாமா, ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு தான் நம்ம நினச்சி நம்ம போடுவோம். ஆனால் நான் என் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன பேசின்னு இருக்காங்க சொல்லிவிட்டு நான் முன்னெல்லாம் பீடி தட்டி எடுத்துக்கிட்டு இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பீடி சுற்றுவேன். இப்போ வந்து எனக்கு சுத்த அங்கே வெளியிலலாம் போகிறதில்ல. எனக்கு கரெக்டாகவே வீட்டில் வேலை இருக்குது. ஒரு ஒரு 6 ஆட்டுக்குட்டி இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டிகளை பார்த்துக்கிட்டு நான் கரெக்டாக வீட்லேயே இருக்குது சமைச்சிக்கிட்டு என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு, அப்புறம் பீடி ஒரு 2 பண்டல் 3 பண்டல் இப்படி சுற்றிக்கிட்டு என் லைஃபு போகுது. அதுக்கு வந்து இப்போ என்னென்னா, அவள் யூடியூப்பில் சம்பளம் வாங்குறா, அத்தை வெளியே வரல, தினைக்கும் வீடியோ போடுறா, அதனால தான் அவளுக்கு சம்பளம் வரதுனால இப்போ பீடி சுத்த மாட்றா. நம்ம வந்து உள்ளே என்னென்ன மனக்கவலையில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் வந்து வெளி உலகத்துக்கு பார்த்தீங்களா எப்படி அவள் சம்பளம் வாங்குறா. கடவுளே, நான் சம்பளம் வாங்கினா முதல் என்னன்னா உங்களோட சப்போர்ட்டாக தான் இருக்கும். என்னை விட 5 வருஷம் 10 வருஷம் இன்னும் யூடியூப்பில் போட்டுட்டு இன்னும் ஒன்றுமே அவங்களே வாங்காத இருக்காங்க. எவ்வளோ சூப்பர் வீடியோ சூப்பர் கண்டென்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு பேர் பார்த்தீங்களா, சுற்றி நீ யூடியூப்பில் சம்பளம் வாங்குற, நான் யூடியூப்பில் சம்பளம் வாங்கினா முதல்ல அவங்க சொல்கிறது உங்களோட கிட்ட தான். ஏன்னா என்னோடய கஷ்ட நஷ்டம் எல்லாமே நான் இதில் சொல்லிக்கிட்டே தான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு சின்ன கண்டென்ட் போட்டாலும் நம்ம வந்து யோசித்து போட்டுருக்கோம். அது வந்து மற்ற ஆளுக்கு தெரியல. நீ சம்பளம் வாங்குற, அத்தை நீ வெளியே வரமாட்ற, உனக்கு இப்போ யூடியூப்பில் நல்லா காசு வருது, அதனால தான் நீ வெளியே வரமாட்டேன்னு எனக்கு பேர் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் லோனை எடுத்து லோனில் நாங்கள் எப்படி கட்டணும், ஏது பண்ணணும், அப்படி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.